ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு கொள்ளு பருப்பும் கொள்ளு ரசமும் வைக்க போகிறேன். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சீசனுக்கு சாப்பிட்றதுக்கு இதமாக இருக்கும். அது இல்லாமல் இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஊரோட சமையலாம் நம்ம செஞ்சு பார்க்கும்போது தான் அதோட சுவை நமக்கு தெரியும். அது இல்லாமல் கொள்ளு ரொம்ப ரொம்ப அதனால் நம்ம வாரத்துக்கு 1 டைம் 2 டைம்னாலும் அது சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி இந்த டீ குடிக்கிற டம்ளர் இருக்குது இல்லைங்களா, ஒரு 150 ml இருக்கும். அதில் 1 டம்ளர் கொள்ளு எடுத்திருக்கேன். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 200 கிராம் இருக்கும். இது நல்லா கழுவிக்கோங்க. கழுவுறதெல்லாம் ஏன் காட்டுறேன்னா, ஒரு பாப்பா சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஃபுல்லாக வீடியோ போடுங்கக்கா, அப்போ தான் எங்களுக்கு புரியுன்ற அவங்களுக்காக நான் இந்த கொள்ளுலாம் நல்லா வாஷ் பண்ணுறதெல்லாம் காட்டுறேன். நல்லா ஒரு 2-3 டைம் கழுவிட்டு பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேர் சாப்பிட்லாம். நான் எடுத்த அளவு ஒரு 4 பேர் 2 பேர்னால் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ தக்காளி ஒரு 3 தக்காளி அப்படியே முழுசாகவே போட்டிருக்கேன் கழுவிட்டு. அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரோட மூடி போட்டு அது வெயிட்டையும் போட்டுருங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 5-6 விசில் விட்டிங்கன்னா தான் கொள்ளு நல்லா வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நீங்கள் 10 விசில் விட்டாலும் நல்லா வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா பார்த்திங்களா நல்லா வெந்துருச்சு. அந்த ஏர்லாம் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணுங்கள். இல்லாட்டினா படார்னு சாப்பிட்டு வெடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி பண்ணோம். கொள்ளை இப்படி எடுத்து நல்லா மசிச்சு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. இப்போது இந்த தண்ணி நம்ம வடிச்சிக்கலாம். ஏன்னா இது ரசம் வைக்கிறதுக்கு. ரசம் பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஸ்டைலில் வச்சுருக்கேன். இந்த ஊரில் கோயம்புத்தூர் ஸ்டைல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி வைப்பாங்க. இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துருக்குறேன். இதுலேயே ஒரு 2 தக்காளியும் போட்டுட்டு இது அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம கொள்ளு பருப்பு நம்ம செஞ்சிடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இது அப்படியே இருக்கட்டும். தக்காளி இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம இப்போ இதை செய்ய போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ரொம்ப கம்மியான அளவில் ஆயில் விட்டால் போதும், அதிகம்லாம் தேவையில்லை. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். ஆயில் சூடாகட்டும். இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 வரமிளகாய், கொத்தமல்லி, வர கொத்தமல்லி 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இந்த வர கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு தான் செய்யணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு மிதமான அனல் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த கொத்தமல்லி பார்த்திங்களா நல்லா வறுபடணும். அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். வரமிளகாய் 2 சேர்த்துருக்குறேன். ஏன்னா நம்மளுக்கு மிளகு காரம் இருக்குது, அதனால் போதும். சின்ன வெங்காயம் ஒரு 7-8 சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 5 பல் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு வதக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. அனல் ஹையில் வைக்க வேணாம், மிதமான அனல் வச்சு லைட்டாக இந்த மாதிரி வறுத்துட்டு இது கூடயே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் பிச்சு போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு செய்யும்போது நல்ல மணமாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே இதில் சேர்த்துருக்கிறதெல்லாம் மருத்துவ குணமாக. இந்த சீசனில் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே வணக்கியாச்சு. நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு சும்மா ஒரு 10-15 செகண்ட் நீங்கள் விட்டிங்கன்னா போதும். நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் போதும். அவ்வளோதான். ஒரு 2-3 சுற்று விட்டிங்கன்னா போதும். அந்த கொத்தமல்லி நல்லா நைஸ் ஆகக்கூடாது, 1-2 தான் உடைக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற அந்த கொள்ளு, தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே தண்ணி வடித்து வச்சுருக்கிற ரசத்துக்கு அது அப்படியே இருக்கட்டும். அந்த கொஞ்சம் தண்ணியோடு இருக்கிற கொல்லி இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அல்லது ஆட்டுற கல் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் ஆட்டிக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ கொள்ளு பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இதுக்கப்புறமா எதை கொதிக்க வைக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். அப்படியே நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட வேண்டியதான். இப்போ அடுத்தது ரசம் நம்ம தயார் பண்ணிடலாம். புளி ஊற வச்சுருந்தோம், நல்லா ஊறிடுச்சு. தக்காளி நல்லா பழுத்து தக்காளியாக இருந்தால் நீங்கள் கரைச்சி விட்டுக்கோங்க. இது ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சிக்கிறேன். ரசம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கொள்ளு ரசம் சூப்பராக இருக்கும்.
இப்போ 2 தக்காளி போட்டிருந்தோம் இல்லைங்களா, அது கூடவே வந்து ஒரு 5 பல் பூண்டு, சீரகம் வந்து மிளகு வந்து 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து அப்படியே அரைச்சிக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க, அப்படியே ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது. அரைச்சாச்சு. இப்போ நம்ம ரசம் தாளிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். அது சூடானோடனே கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து சூடானோடனே கொஞ்சமாக கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூனோட கம்மியாக போட்டுக்கோங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் தான் வெந்தயம் போடணும். இதெல்லாம் பாருங்கள், நல்லா கடுகுலாம் படபடன்னு வெடிக்குது. வெந்தயம் நிறம் மாறிடுச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். 2 வரமிளகாயும் போட்டு நல்லா வறுத்துக்கங்க. வரமிளகாய் வந்து நிறம் மாறணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கலாம். இப்போ கூடவே கொத்தமல்லி இலை, ரசம் வைக்கும்போது இந்த தாளிக்கும்போது கொத்தமல்லி இலை போட்டு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, மிளகு, சீரகம் இருக்குன்னா அதையும் இது கூடயே சேர்த்துட்டு ஒரு 2 வதக்கு வதக்கலாம். அந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனை வந்து போகணும்னு அவசியம் இல்லை, சும்மா கொஞ்சமாக வதக்குனா போதும். கூடவே பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு சும்மா லைட்டாக கிளறினா போதும், எண்ணெயில் போடாதீங்க. அப்படியே லைட்டாக போட்டு பெரட்டி விட்டு இப்போ நம்ம அங்கே புளியோடு கரைச்சி வச்சுருக்கிற அந்த கொள்ளு தண்ணி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி. இப்போ தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுன்னா ரசம் நல்லா தான் இருக்கும். நிறைய பேர் கடுத்துருன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் எதுவும் ஆகாது, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதி விட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வேறு பாத்திரத்துக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. அதே பாத்திரத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா தான் ஒரு மாதிரி கடுத்த மாதிரி இருக்கும். சுவையான கொள்ளு ரசம், கொள்ளு பருப்பு தயாராகிடுச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.